ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் செமையா பயந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சீனா தான் வரும், பட் எனக்கு சாங்கா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே சாங் தான், எனக்கு நடிச்சா போதும் தான் வந்தேன். பட் லீட் ரோல் கொடுக்குறாங்கன்னா யாரும் இல்ல வேணாம் சார் நான் வந்துட்டு ஜூனியராகவே நடிச்சுக்கிறேன், யாரும் சொல்ல போறது இல்லை. படத்தோட டைட்டிலே ஏன் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இப்போ டிடிடி எல்எஸ்எஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னாங்க. சிம்ரன் பேர் சொன்னோனே ஒரு புன்னகை வருது ஃபேஸ்ல. அப்படிலாம் இல்லைங்க, வந்துச்சுங்க. இப்போ நாங்க தான் பார்த்தோம். ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், ஊட்டியில இருந்த ஷூட்ல அர்ஜுன் சாருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு ஷூட் இருந்துச்சு, ஒரு சாங் ஷூட். அவருக்கு அப்படியே போய் பக்கத்துல நின்று அவர் கண்ணத்துக்கு நேரம் ஓடி போயிட்டேன். நான் ஃபைட் எல்லாம் பண்ணது ரொம்ப பிடிச்சி போய் சில பேர்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், இவரை பார்த்த மாதிரி இருக்கு அவரை பார்த்த மாதிரி இருக்கலாம் நிறைய சொன்னாங்க. இதை நம்பலாமா இல்ல காசு கொடுத்துட்டாங்க எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன் சொல்லி பலாரிங் ஒண்ணு வச்சாரு. ஐயோ சார் இருங்க சார் நான் ரெடியே ஆகல. சரி ஓகே சார் இது கொஞ்சம் வலிக்குதுதான், பட் எவ்வளவு பொழக்குமோ பொழந்துருங்க, ஒரே ஷாட்லயே பொழந்துருங்க சார், நான் எவ்வளவு வேணாலும் தாங்கிக்கிறேன், ஆனா ஒரு ஷாட்லயே பொழந்துருங்கன்னு சொல்றேன். எத்தனை படங்கள் ஐடியா ஒர்க் பண்ணிருப்பீங்க? ஒரு 10 படம் பண்ணிருக்கேன். ரைட்டரா குட்டா பேடா? ரைட்டரா வெரி பேட். ஏன்னா வந்துட்டு ரைட்டரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய படிக்கணும். கவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கும் ஆதவ் கிருஷ்ணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் a ஹீரோ லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. சோ ஹீரோ சார் சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே வந்துட்டு ஒரு காலேஜ் பேஸ்ட்னால ஒரு லவ் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. So we are happy as a team, we are very happy. சூப்பர். So கிட்டத்தட்ட ஒரு 10 years of struggle இல்லையா? So ஃபர்ஸ்ட் படம் சக்சஸ்ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ். எப்படி இந்த படம் உருவாச்சு? எப்படி நீங்க இந்த படத்துக்குள்ள ஹீரோவா வந்தீங்க? ஜர்னின்னு பார்த்தா ஒரு 10 years நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அது வந்துட்டு நான் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லார்கிட்டையும் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்கறது. நாங்கள் சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல தான் நான் வந்துட்டு படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஆக்டிங்லாம் முடிச்சுட்டு அப்போவே வந்துட்டு என்னென்ன ஆடிஷன்ஸ், அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் குரூப்லாம் வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ரொம்ப கம்மியான குரூப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதிலே வந்துட்டு எங்களுக்கு ஆடிஷன்ஸ்லாம் வரும்போது ஓகே பார்த்து எதெல்லாம் போக முடியுமோ நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். ஸோ அது கடைசியாக ஸ்ட்ரகிள் அப்படிலாம் மீறி எனக்கு, ஏன்னா எங்கள் அப்பாவும் ஃபிலிமில் தான் இருக்கார். ஸோ அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கார். ஸோ அவரும் கொஞ்சம் சில பேரை சஜஸ்ட் பண்ணார், ஏடியாவும் ஒர்க் பண்ணேன். ஸோ கடைசியாக எனக்கு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா எப்படி கிடைச்சது? த்ரூ ஆடிஷனா ரெஃபரலா? ஆமா ஆடிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஜோன் சார், அதுக்கு வந்து நன்றி வந்துட்டு எங்க ப்ரொடியூசர் ஜோன் சார் தான் சொல்லணும். ஓகே. ஸோ அவர் வந்துட்டு மைண்ட்ல வச்சிருந்தார். நானும் முன்னாடி அவரை மீட் பண்ணதில்லை, பட் எனக்கு கேமராமேன் சார் நம்ம சதீஷ் அவர் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கம். ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சார் இவர் இருக்காரு மேனேஜர் சார் பையன், அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, பாருங்க இதுக்கு அவர் சூட் ஆவார்னு நினைக்கிறேன் மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சாரும் கூப்பிட்டாரு, ஒரு ஸ்கிரிப்ட் லவ் சீன் இருந்துச்சு அது. ஸோ அது பண்ணி காட்டணும். ஸோ அவர் பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செட் ஆகி இமிடியேட்டா சொல்லிட்டாங்களா ஆடிஷன்ல? ஏன்னா இமிடியேட்டா சொல்லல, வந்து ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தாலே நமக்கு டெய்லியும் தூக்கம் வராது, என்ன ஆகும் அது எனக்கு இருந்துச்சு. அது இருக்கும்ல. இல்ல அது வந்துட்டு நான் சொன்னேன்ல, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடிஷன் போல, ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். ஓகே ஸோ ஓகே ஸோ ரெஸ்பான்ஸ் வரட்டும். ஏன்னா ஆஹா ஓஹோன்னு அவங்க அங்கே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பெருசா. ஓகே சார் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுவாங்க, நம்மளும் கிளம்பி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 days கழிச்சு தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நான் வந்து கை கால் குதிக்காம ஆயிடுச்சுடா இருந்தாலும் இருடா ஷூட் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா சொல்லிட்டு கூட மாறும், நிறைய இது மாறி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு சில பேர் வந்துட்டுலாம் எனக்கு சில ப்ரொடக்ஷன்லாம் ஞாபகம் இருக்கு, கூப்பிட்டாங்க டான்ஸ் ஆட சொன்னாங்க, இது பண்ண சொன்னாங்க, பாட்டு பாட சொன்னாங்க, எல்லாம் ஓகே. அவங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த படம் எங்களுக்கு ஒன்று போயிட்டு இருக்கு, பட் நெக்ஸ்ட் படத்துல உங்களுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டா உங்களுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்குன்னாங்க. ஓகே சார் கூப்பிடுங்கன்னு சொன்னேன், அது இன்னும் கூப்பிடவே அதாகி ஒரு 6 years ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆயிடக்கூடாது. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க தான்ப்பா செலக்டட், நீங்க தான் அந்த ஹீரோவா பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன், அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? என்ன சொல்றது, ரொம்ப சொன்னீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் சொன்னேன், முதல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது சூப்பர்ரா ஓகேடான்னு. ஓகே. ஸோ நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அந்த ஹோம்ஒர்க் பண்ணுவோம்ல, நம்ம ஹீரோவா பண்ண போறோம், அது க்ரூமிங் ஆகட்டும். அவங்க முதல்ல வந்துட்டு ஒரு பேசிக் கேரக்டர் ஏற்கனவே சொன்னாங்க, அதை வச்சுதான் நான் வந்துட்டு அங்க ஆடிஷன் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய நடந்துச்சு, அதை பொறுத்து அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் அங்கே ஒர்க் பண்ணோம். படிக்கிற பையன் தான், ஸோ பெரிய விஷயம்லாம் அவ்வளோ பெருசாக தேவையில்ல. ஸோ
அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் திருப்பி ரீவிசிட் பண்ண அந்த காலேஜ்லாம் ரொம்ப விஷுவல்ஸாக பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் அந்த காலேஜ். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல Okay. எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபீலிங் எப்படி இருந்தது? ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவா ஆஹா இதுதான்ப்பா என் கனவு, அந்த கனவு வந்து நனவாகுதுங்கிற ஒரு மொமெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் செமையாக பயந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சீனாக தான் வரும், பட் எனக்கு சாங்காக வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே சாங் தான். ஸோ ஓகே, எனக்கு ஒரு டான்ஸ் ஆடுவேன், ஓரளவுக்கு ஆடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டக்குன்னு வந்துட்டு ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஆடும்போது ஆஹா, கண்டிப்பா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்லாம் பயங்கரமா ஆடுவாங்க, சொல்லவே தேவையில்ல. ஆஹா, நான் அவங்க அளவுக்கு ஆடுவேனான்னு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறமேட்டு மாஸ்டர் கிறிஸ் மாஸ்டர் தான் வந்துட்டு எங்களுக்கு பண்ணாரு. ஸோ அவரோட கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே தான் அப்படி இப்படி இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் எல்லாம் செம்ம ஜாலியா, டான்ஸே ரொம்ப ஃபன்னா போச்சு. ஸோ அப்புறம் ஜாலியா தான் இருந்துச்சு. Okay. முன்னாடி டான்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இல்ல கிளாஸ் போறதா, எல்லாரும் போறதா, இந்த ஃபீல்ட் தெரிஞ்சோனே எதெல்லாம் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் என்னென்ன கத்துக்கிட்டீங்க இது வரைக்கும்? ஸ்டண்ட், ஃபைட்டு, டான்ஸ், அதான் ஸ்விம்மிங்லாம் ஓகே, அது பேசிக் இதுல தான் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்று அங்கங்க ஃபுல்லா தயார்படுத்திக்கிட்டீங்க. ஆமா, கலைத்தொழில ஏதாவது ஒண்ணு வந்துடணுங்கிற ஒரு இதுதான். ஆக்டர்னா அதான் யாருக்குமே இப்போ ஹீரோன்னு யாருமே மைண்ட்ல வச்சுட்டு கூட நான் வரல. எனக்கு நடிச்சா போதும் தான் வந்தேன். பட் லீட் ரோல் கொடுக்குறாங்கன்னா யாரும் இல்ல வேணாம் சார், நான் வந்துட்டு ஜூனியராகவே நடிச்சுக்கிறேன், யாரும் சொல்ல போறது இல்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு எனக்கு ஆஹா இதே கொடுக்குறீங்களா, ஓகே சார்ன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சதுதான். ஓகே. அண்ட் அதே மாதிரி ரொம்ப பெக்யூலியர் நேம்ல லவ் ஷேர் சப்ஸ்கிரைப், இது வந்து நம்ம யூடியூப்ல தான் வந்து எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். படத்தோட டைட்டிலே ஏன் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்? அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இப்போ டிடிடி, எல்எஸ்எஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னாங்க. அண்ட் நாங்கள் முதல்ல ஒரு டைட்டில் வச்சிருந்தோம், அது நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு அந்த வேர்ட்னா என்னன்னு தெரில, மீனிங் தெரிலன்னு மாதிரி சில பேர் சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேர் வைக்கிறோம், நிறைய இன்புட்ஸ் வாங்குவோம் இல்லையா ஃபிலிம் இதுலேருந்து. ஸோ அவங்க வந்து இந்த பேர் வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வர மாதிரி நீங்கள் யோசிங்கன்னு சொல்லிட்டு அப்போது டீம்லாம் சேர்ந்து உட்காந்து முடிவெடுத்து எல்எஸ்எஸ். முன்னாடி வச்ச டைட்டில் அது நல்ல டைட்டிலா இருக்கு, வேற ஏதாவது வந்தா யூஸ் பண்ணிக்கலாம்னு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ட்ரெண்டியான ரொம்ப நல்ல டைட்டில் தான். சோ மேபி நெக்ஸ்ட் இதுல ஏதாவது சார் டைட்டில் ஏதாவது சார் என்கிட்ட இருக்கு சார், இப்ப சொன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆயிடும், வேற யாராவது ரொம்ப நல்ல டைட்டிலா இருந்துச்சு. அது 2 வேர்ட் தான், சிம்பிள், ரொம்ப சிம்பிளான இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்துட்டு முருகன் சார் தான். ஸோ ஆக்சுவலாக நான் மீதி ஆடிஷன்ஸ் பண்ண வரைக்கும், அப்புறம் நான் சங்கர் சார்லாம் நேரில் அவர் இந்திரன் 2 இதெல்லாம் போயிருந்தேன், காஸ்டிங் காலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போலாம் வந்து அவரோட எப்படி டைரக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஃபிலிம் இதெல்லாம் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்லாம் அவங்க எப்படி நடிக்கிறாங்க செட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ பார்க்கும்போதே ஒருத்தரோட டைரக்ஷன் ஸ்டைல்லாம் பார்த்துருக்கேன். முருகன் சார் இது வந்து ரொம்ப காமா, இப்போ வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு ஒரு விஷயமே தப்பா இருந்தாலும் ரொம்ப கத்துற மாதிரி வச்சுக்க மாட்டார். அது கொஞ்சம் கூலா ஒரு ஜாலியான என்வாயர்மெண்ட் தான் அவர் கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டு, ஆனால் வேலை பண்ணிடுவார். அதுக்குன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தால் இன்னும் வேலை பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அது கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணிடுவார். ஸோ ரொம்பவே நிறைய இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நல்லா தான் பண்றீங்க, இது இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி அவரும் இன்புட்ஸ் கொடுத்து ஒரு நல்ல கைடா இருந்தாரு எனக்கு. ஏதாவது திட்டலாம் வாங்குனீங்களா டைரக்டர் கிட்ட? அது ஏற்கனவே ஒருத்தன் கேட்டாங்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இல்ல டைரக்டர் சார்கிட்ட இருந்து நான் திட்டு வாங்கல. ஏன்னா அவர் கேட்டதை நான் கொடுத்துட்டேன். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். சின்சியர் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க நீங்க. ஆமா, ஒரு காலேஜ்ல ஒரு மொமெண்ட் வந்துட்டு கேமராமேன் அவரும் வந்துட்டு சதீஷ் ப்ரோவும் சரி, சார் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு இதை அப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு மாதிரி ஒரு இருந்தாங்க. எனக்கு அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முடிஞ்சிட்டு அந்த சீன் முடிச்சுட்டு கேமராலாம் தூக்கிட்டு வேற எங்கேயோ போயாச்சு. இருந்தாலும் ஓகே, அந்த சீன் நம்ம வந்துட்டு ஆஹா இன்னும் பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நான் அது அவர் அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆஹா திருப்பி பண்ணலான்னு நான் வந்து கடைசியா வந்துட்டு ஷூட்லாம் முடிய சார் இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு, இன்னும் டைம் இருக்கா சார், அதை பண்ணிடலாம், இன்னொன்னு பண்ணிடலாம் அதெல்லாம் சொன்னேன். கடைசியா வந்து இல்ல இது பிடிச்சிருக்கு, நாங்க வேற ஒரு டைப்பா பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்தோம், மற்றபடி நீங்க பண்ணது நல்லா தான் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்போ யோசிக்கும் போது ஓகே அதை இன்னொன்னு பண்ணிருக்கலாம், பெட்டர்னு இல்ல, அவங்க கேட்கறது வந்துட்டு வேற மாதிரி ஸ்டைல்ல டெலிவரியே வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வேற எதுவும் இல்ல, மற்றபடி பண்ணிடலாமா.
பண்ணிடலாம். ஓகே. ஆனா நீங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா? ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சம் நர்வஸா இருக்கும்ல, ஆமா. அப்படி நம்ம வந்து இல்ல. டேக் எடுக்கிறது? இல்ல எனக்கு இருக்கணும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சில இது நானே பண்ணிடுவோன்ட்டு. சிங்கிள் டேக்குன்னுலாம் கிடையாது, பட் ரொம்ப நிறைய டேக்ஸ் எடுத்துக்காது. அது டான்ஸும் சரி, இது ஓரளவுக்கு எனக்கு வந்துரும் எல்லாம். ரொம்ப நிறைய டேக்ஸ்லாம் இது இருக்கு, நான் எடுத்தது இல்ல. ஆமா, இந்த படத்துல கண்டிப்பா எடுத்தது. ஓகே, படத்தோட டைட்டில்லயே லவ் இருக்கு. சோ அந்த லவ் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி ஒன் டேக் ஆர்டிஸ்டா இருந்தீங்களா, இல்ல அதுக்கு வந்து நிறைய டேக்ஸ் போச்சா, இல்ல நல்லா இருக்கு இந்த சீன் இன்னும் செகண்ட் தேர்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி? அதாவது டைரக்டர் சார் அதுவே வந்து கொஞ்சம் பண்ண போறேன். ஏன்னா இப்போ ஒரு லவ் சீனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் படத்துல ஒரு சீன் இருக்கு. வரும்போது ஆஹா ஐயோ, அது நம்மளுக்கு சிரிப்பு தான் மூட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு லவ்னா வந்துட்டு 2 பேர் இருக்க மாட்டாங்களே, ஃபுல்லா உட்காந்து பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலே நிப்பாங்க எல்லாருமே. ஸோ ரொமான்ஸ் எல்லாம் அங்க பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல வந்துட்டு சிங்கிள் ஷாட்ல அழகா பண்ணணும், சிரிச்சிடக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன். ஏன்னா சார் வந்துட்டு இப்போ லவ் சீன் வருதுன்னா அவரே வந்துட்டு சாங் பிளே பண்ணுவார், இல்லைன்னா அவரே பாடுவார், அந்த ஹம்லாம் அவரே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவரே ஆஹா விஷ்ணு அந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் அடிப்பாரே தவிர ரொம்ப ஃபன்னான டைரக்டர் தான். ஆனா அது ஒரு டேக்ல முடிஞ்சிருக்காதுல்ல? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஐயோ, நான் எக்ஸ்ட்ரா டேக் எடுக்க கூடாதுன்னே நல்லா பண்ணிடுறது. ஓகே ஓகே. உங்க ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஹீரோயின் சிம்ரன் ரொம்ப நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன் நான் பர்சனலா. ஸோ ஏதாவது டைம் கழிச்சு பிரேக் கிடைச்சதுன்னா ஜாலியா அவங்களே நிறைய கண்டென்ட் கொடுத்துருவாங்க, நம்ம தேடலாம் தேவையில்லை என்ன பண்ணலாம்னா. அவங்களே அவங்க சொல்ற விதம் எல்லாமே ஈஸியா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க, எங்களுக்காக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சிம்ரன் பேர் சொன்னோனே ஒரு புன்னகை வருது ஃபேஸ்ல. அப்படிலாம் இல்லைங்க, வந்துச்சுங்க. இப்போ நாங்க தான் பார்த்தோம் எப்படி அந்த ரொமான்ஸ் எல்லாம், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஆக்சுவல் கேரக்டர் மாதிரி தான் அவங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களே நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க, இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து பெருசா கஷ்டப்படல நான் இதெல்லாம், ஏன்னா என்னோட இயல்பான கேரக்டர் தான் நான் வந்து பிளே பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஜாலியா செட்ல ஜாலியா இருந்துட்டு, அவங்களுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க 2 பேரோட சேட்டைகள் நிறைய இருந்துச்சு அதுல. ஸோ அது அப்படியே ஃபன்னா போச்சு, செட்டே ரொம்ப ஜாலியா தான் போச்சு. எஸ்பெஷலி அந்த காலேஜ் பார்ட் ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்சஸ் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல, ஏன்னா இந்த இதுவே கொஞ்சம் யூனிக்கா இப்போதைக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா படிக்கிற பையன் இதுல வேற பெருசா எனக்கு தெரிஞ்சு எதுவும் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் நாங்க எடுக்கல. ஓகே. ஸோ லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் படத்துல வந்து ரொமான்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆக்ஷன் எவ்வளோ இருக்கும்? லவ் நிறைய இருக்கும், ட்ராஜடி கலந்த லவ்வும் இருக்கும், ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நிறைய போர்ஷன். மெயினா எனக்கு வந்து இந்த படத்துல வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ஃபிலிமா தான் நானும் இதை ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு ஆக்சுவல் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டா இப்போதைக்கு வர படத்துல மேபி ஒரு 2 songs 3 songs மாதிரி தான் வந்து எங்களுதுல நிறைய சாங்ஸ் வச்சு ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி எங்களுக்கு அஸ்வமித்ரா சார் தான் அதுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகா எங்களுக்கு பண்ணி கொடுத்தா. ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் வந்துட்டு நானும் டேரக்டர் சாரும் போய் உட்காந்துருவோம். ஸோ நாங்கள் சில நேரத்தில் டிஸ்கஷன்ல 3 மணி 2 மணி அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. நாங்கள் உட்காந்துட்டு சார் சாங் வந்துட்டு இப்படி போடலாம் சார், அப்படி பண்ணுங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னால எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்து சார் ஒவ்வொன்றுத்தையும் அழகா காட்டணும், ஒவ்வொன்றுத்தையும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சில நேரத்தில் வந்துட்டு டேரக்டர் சார்கிட்ட மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட வந்துட்டு கேட்கும் போது, சார் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இது கொஞ்சம் மாத்தலாமான்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2-3 வேரியேஷன் அங்கேயே போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப டேலண்டடான, அவர் பயங்கர சிங்கர். ஆக்சுவலா அதை நான் யார்ட்டையும் சொல்லல, ரொம்ப சூப்பர் சிங்கர். ரொம்ப ஹை பிச்லாம் எப்படி அவர் எடுப்பாருன்னே தெரியல. ஏன்னா ஜென்ரலா நிறைய சிங்கர்ஸ் நல்லாவே பாடுவாங்க, பட் அந்த ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப கம்மியான சிங்கர்ஸ்க்கு தான் வரும். ரொம்ப ஹை பிச்லாம் அவர் சூப்பரா எடுத்தார். நானே வந்து வியந்து தான் போய் பார்த்தேன். சூப்பரான மியூசிக் டைரக்டர். எங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு நல்ல டீமா எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் தான். எவ்வளவு சாங்ஸ் இருக்கு? ஒரு 5 songs இருக்கு. 5 songs. ஏன்னா இப்ப வர மூவிஸ்ல எல்லாம் வந்து 1 இல்ல 2 பாடல்கள் தான் இருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டா இருக்கணும், விஷுவல் ட்ரீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாட் ஒவ்வொன்றும் பார்த்து தான் டைரக்டர் சார் பண்ணாரு. சோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. எங்களுக்காக ஒரு பாட்டு அப்படியே பாடினீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். ஸோ அதில் ஆக்சுவலாக ஓகே பாடன்னு சொல்லும் போது ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ஃபீமேல் பாடுறாங்க, மேல் பாடுறது ஃபீமேல் பாடுறது ரெண்டும் இருக்கு. ஃபீமேல் பாடுறதுக்கு ஆக்சுவல் பைலட் நான் தான் பாடியிருப்பேன். அதை பாடிட்டு ஃபீமேல் பாடினாங்க. அதை வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா இதை எல்லாத்துலேயும் வாய் வச்சிருக்கேன், ஸோ பாடுறதுலேயும் நான் வாய் வச்சிருக்கேன்னா, ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் இந்த படத்துக்கு பைலட் நான் பாடினேன்.
ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இடத்துல எனக்கு ஒரு போலீஸ் சீன் ஒன்று இருக்கு, அதுல வந்து என்னோட வாய்ஸ் வச்சே வந்து ஒரு சின்ன ஒரு 2 லைன் தான் அது அழகா வந்துட்டு போன மாதிரி காமிச்சாரு. நான் வந்து சார் எப்படி சார் போட்டீங்க, நான் வந்து ஏன்னா பைலட்க்கு பாட சொன்னார்னால பாடினேன், மற்றபடி அவர் இதுல யூஸ் பண்ண என் வாய்ஸ் அதுல யூஸ் பண்ணாரு நான் எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுதான் இருந்துச்சு. நைஸ். சோ எங்களுக்காக அப்படியே ஆமா அந்த பாடல். நீ என்னாயு தேவதையே உலகம் முழுவதும் தோன்றிட காரணமே. ஏய் இல்ல இன்னும் இருக்கு இருக்கு. இல்ல, எனக்கு இல்ல lyrics ஹீரோ கூட ஒரு மறந்துருச்சு. சம சிங்கர் இருக்காங்கன்னு நான் ஐயோ, எக்ஸைட் ஆயிட்டேங்க. சீரியஸா? அடுத்த லைன் என்னது? யாவும் நீதானே எந்தன் வாழ்வே, உனக்கெனவே உடன் இருப்பேன், என் உயிரின் ஊரம் இதழின் நீரம் தந்தாயே. இதான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் எனக்கு லைன்ஸ் வாங்கிச்சிரும் உங்களுக்கு பாடும்போது. லிரிக்ஸ் என்னன்னு பாடம் யோசிச்சு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் திஸ் இல்ல இல்ல பிஹேவியர்? நான் இந்த பைலட் பாடி கொஞ்சம் மாசம் ஆயிடுச்சு. பட் எப்படி இந்த சிங்கிங் கத்துக்கிட்டீங்களா? ஆமா இல்ல ஆமா நான் கர்நாடிக் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு கத்துட்டு தான் இருந்தேன். ஓகே. So, ஆக்டரு, சிங்கரு, டான்சரு, ஆமா. நிறைய இல்ல எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நல்லா இப்போ இன்ஸ்டா ஓகே, பட் முன்னாடியே வந்துட்டு பண்றவங்க சில பேர் பார்த்து அர்ஜுன் சார்லாம் நான் சின்ன வயசுல அதான் சொன்னேன் இல்லையா, அப்பா ஷூட்ல போகும்போது நானும் எப்படியாவது போய் ஷூட்டுக்கு போயிடணும்னு தான் இருப்பேன். ஸோ அர்ஜுன் சாரை நான் மீட் பண்றது பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்கேஜி கூட படிச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், ஊட்டியில இருந்த ஷூட்ல அர்ஜுன் சாருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு ஷூட் இருந்துச்சு, ஒரு சாங் ஷூட். அவருக்கு அப்படியே போய் பக்கத்துல நின்று அவர் கண்ணத்துக்கு நேரம் ஓடி போயிட்டேன் நான். ஸோ அப்போலாம் வந்துட்டு ஸோ அப்புறம் அவர் படங்கள்லாம் பார்த்தா அவர் ஃபைட் எப்படி பண்றாரு, அவர் அர்ஜுன் சார் வந்துட்டு கிக்ஸ்ன்னு நீங்க தமிழ் சினிமா பார்த்தோன்னா அர்ஜுன் சாரோட கிக்ஸ்லாம் ரொம்ப விஜயகாந்த் சார் மாதிரி அவரது கிக்ஸும் ரொம்ப ஒரு சிக்னேச்சரான மூவ் தான். ஸோ அதுவும் எனக்கு பண்ணணும்னு ஆசை. நானும் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணதெல்லாம். ஸோ எல்லாத்துலயும் கொஞ்சம் எல்லாத்துலயும் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ் போனோம் கண்டிப்பா. ஸோ இன்னும் இருக்கு லேர்னிங் பீரியட் நிறைய. இன்னும் எந்த ஒரு விஷயம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதை கத்துக்கணும் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங். ஓகே. அது பெரும்பாலுமே எல்லா படத்துலயும் அவங்க சொல்ல போறதுல ஹார்ஸ்ன்னு, பட் அது ஒரு ஸ்கில்லா நம்ம கத்து வச்சுக்கணும். ஏன்னா எதுக்காவது இது திடீர்னு ஏதாவது ஒரு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எனக்கு தெரியுமே அந்த ஒரு விஷயத்துல கூட டக்குன்னு செலக்ட் ஆயிடலாம். ஆமா அதான் சின்ன ஒரு எட்ஜ் தான், நம்ம ஒன்றும் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பார்க்காம எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சா ஸ்கேட்டிங்கும் ஒரு பேசிக் லெவலுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்துலயும் கொஞ்சம் ஏதாவது இந்த விஷயம் எனக்கு தெரியும் இவன் தெரியலன்னால இவனை எலிமினேட் பண்ற கூடாதுங்கிறதுக்காக எதெல்லாம் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் தயாரா வந்திருக்கீங்க நீங்க. எங்கேயுமே அடிக்க விடக்கூடாது, எந்த ரீசனும் சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. சரி, இது இவ்வளவு எல்லாம் கத்துக்கிட்டீங்க, ஆக்டிங்க்கு ஏதாவது கிளாஸ் போனீங்களா இல்ல அத நான் ஸ்டேஜ் ஆக்டிங் எல்லாம் சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஆக்டிங் தான் இருந்துச்சாங்க. ஸோ அங்க பண்ணதுதான். அப்புறமேட்டு அவங்களே வந்து நிறைய யூடியூப் நாங்களும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணோம், எங்க ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க, அவனுங்க எடுத்து வச்சுக்கிறானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. ஓகே. சோ சினிமாக்குள்ள வரணும்ன்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆசையா இல்ல அப்பாவோட இன்ட்ரெஸ்டா? சென்ஸ் அவர் மீடியாலயே இருக்காரு. இல்ல அப்பா வந்துட்டு எங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரீயான ஆள் தான், கொஞ்சம் வெறப்பா தான் இருப்பாரு, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நல்லா நீங்க என்ன பண்றியோ பண்ணுன்னு தான் இருப்பாரு. ஸோ நான் வந்துட்டு இது பண்ணணும்னு சொன்னதுனால நான் சின்ன வயசுலேயே கொஞ்சமா இதெல்லாம் பண்ணதை பார்த்து அவருக்கும் கொஞ்சம் ஓகே, ஏதோ இன்ட்ரெஸ்ட்ல தான் இதுல தான் ஒரு கலைத்தொழில தான் அவன் ஏதோ ஒன்று பண்ண போறான், நீ ஒன்றும் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்க போறது இல்லைன்னு ஒரு ஃபீல் அவருக்கும் வந்துச்சு. ஸோ அதனால அவரும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், போய் வேலையை பாடுறா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம ஓகே அவர் பாட்டு என்னோட ஒரு ஃப்ளோல விட்டாரு. ஸோ அது கொஞ்சம் நிறைய பேர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு கிடைச்சது. சோ அப்பா அம்மா வந்து படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்களா இல்ல ஒரு கிரிட்டிக்கா இருந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கலாம்? அம்மா சொல்ல போனா எல்லாரோட அம்மா மாதிரிதான் சூப்பரா பண்ணிருக்கேன்னு மாதிரிதான். அப்பா வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் பெருசா கமெண்ட்ஸ், ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு ஷூட் கூட அவர் எப்படி இருந்தாலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணல, பட் ஷூட் கூட வந்துட்டு எப்படி பண்றான் என்ன பண்றான் எதுவுமே வந்துட்டு அவர் கேட்கல. ஓகே அதாவது எப்படின்னா அது ஒரு படமா போயிருக்க, நீ அதை பண்ணு, நான் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி அவர் வந்துட்டு தனியாக தான் இருந்தார்.
மற்றபடி கமெண்ட்ஸ் வந்துட்டு அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லலை. ஓகே. பட் அம்மா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாருடா அப்படின்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட அவரு நல்லா பண்ணிருக்கேன்னு அவர் சொல்லல, டைரக்டா சொல்லல. டைரக்டா சொல்லல. ஓகே. அதே மாதிரி உங்களோட மூவிக்கு வந்து கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்க்கு யார் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்? யாரா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் வெளியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிருக்கேன்னு தான் ஆப்வியஸா சொல்லுவாங்க. வெளியில வந்துட்டு ஆடியன்ஸ் பார்த்து ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்காக வருவாங்களே, அவங்க வந்துட்டு ரொம்பவே நான் ஃபைட்லாம் பண்ணது ரொம்ப பிடிச்சி போய் சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், இவரை பார்த்த மாதிரி இருக்கு, அவரை பார்த்த மாதிரி இருக்கலாம் நிறைய சொன்னாங்க. இதை நம்பலாமா இல்லை காசு கொடுத்துட்டாங்க எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ண ஒர்க் இதை கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்ட்டு. சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஷூட் பண்ணிட்டு டியூரேஷன் காரணமாக அதை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, எடிட் பண்ணி தூக்கிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன நடந்தது? அதான் எங்களோட காலேஜ் லவ் ஸ்டோரி, இது காலேஜ் லவ் ஸ்டோரியா. ஸோ நிறைய காலேஜ் போர்ஷன்ஸ், ஏன்னா காலேஜ்லேயே காட்டுறோம். ஸோ காலேஜோட போர்ஷன்ஸ் நிறைய காட்டுறோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட ஃபுட்டேஜ்னு சொன்னார் டேரக்டர் சார். அவ்வளோ இருந்துச்சு. எதை போல் அவ்வளோ நிறைய காமெடி சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த என் கூட ஒர்க் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ண எல்லா பசங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் இதெல்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஆடிஷன் கால் மாதிரி தான் வச்சு நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். ஸோ எனக்கு என்னன்னா அவங்க சீன்ஸும் வந்திருந்தா அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, நான் இந்த படத்துல இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கன்ட்டு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா கூப்பிட்டுட்டு நடிக்க வச்சுட்டு கடைசியா அவங்களது வரலன்னா அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் வரலன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன்னா கொஞ்சம் போட்டோம் யூடியூப்ல டெலிட்டட் சீன்ஸ்னு போட்டு அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அது கண்டிப்பா நல்லா வரும்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அது இப்போ இமிடியேட்டா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிச் பண்ணியிருக்கேன், அது வந்துச்சுன்னா அவங்களும் ஓகே அது ஒரு ப்ரொஃபைலா காட்டிக்கலாம். நல்லா தான் சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு எப்படி அந்த 3 hours 1.5 hours அந்த வித்தெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது எடிட்டர் சாரும் டைரக்டர் சார் பண்ண மேஜிக் தான். ஸோ அவங்க கடைசியா எது தேவை அந்த மாதிரி பார்த்துட்டு குறைச்சிட்டாங்க. ஏன்னா டைம் வந்துட்டு ஒரு படத்துல ஹோல் டியூரேஷன் வந்து 2.5 hours வைக்கணும் மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. 2 hours 2.5 2:15 அந்த மாதிரி தான் இருக்கும் படம். ஸோ ரொம்ப ஜவு மாதிரி வச்சா போயிட்டே இருக்கு, என்னடா இதுன்னு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு டைமை குறைச்சு படத்தை பண்ணாங்க. வேற எந்த ரீசனும் இல்லை, இவனெல்லாம் போடக்கூடாதுன்னு மாதிரிலாம் கிடையாது. சோ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால அது ஒண்ணுதான். அண்ட் அதே மாதிரி லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் மூவி வந்து ரொம்ப ஃபீல் குடா லைட் ஹார்ட்டடா இருக்கு. பட் சேலஞ்சிங்கான சீன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு ஒரு ஆக்டரா? என்னென்ன சீன்ஸ்லாம் பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது? ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ப்ராப் ஆப்வியஸ்லி ப்ராப் தான், அவங்க போலீஸோட லட்டி வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ராப் தான். பட் உள்ள பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு, பட் உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதை உடைச்சு கிரஷ் பண்ணி போட்ட மாதிரி உள்ள அதை அடிச்சா சுல்லுன்னு வலிக்கும். ஸோ வலிக்கும், பட் வந்துட்டு ஒரிஜினல் குச்சி வழக்கு வலிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன் சொல்லிட்டு பலார்னிங் ஒன்று வச்சாரு. ஐயோ சார் இருங்க சார் நான் ரெடி ஆகலன்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடைசியா வந்துட்டு அவர்கிட்ட பேசி அவர் வந்து அடிச்சிட்டோன்னே அவரு கொஞ்சம் பயந்துட்டு ஐயோ சார் எதுவும் ஆலையன்னு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சி தவிர எங்க அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு சரி ஓகே சார் இது கொஞ்சம் வலிக்குது தான், பட் எவ்வளோ பொழக்குமோ பொழந்துருங்க, ஒரே ஷாட்லேயே பொழந்துருங்க சார், நான் எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கிறேன், ஆனால் ஒரு ஷாட்லேயே பொழந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு அது 2-3 டேக்னா எதுக்கு வாங்கிட்டே இருக்கணும், அதனால ரியலாவே அடிக்க சொல்லிட்டேன். நீங்க ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தே அடிச்சிருங்க, நான் தாங்கிக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் அந்த ரியலிசம் காட்ட முடியும். ஏன்னா என்னதான் வந்துட்டு நம்ம பக்கத்துல அடிக்கிறத ஸ்டாப் பண்ணாலும் அது தெரிஞ்சிடும். ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த சீன் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓகே நீங்க அடிங்க சார், மூஞ்சி தவிர எங்க வேணாலும் அடிங்க. ஃபர்ஸ்ட் அடிங்கயே அது மார்க் வந்துருச்சு. அது பெருசாலாம் இல்ல, ஒரு மார்க் வந்துச்சு சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டோன்னு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த சீன் தான் வந்துட்டு பிசிக்கலி ஒரு சேலஞ்சிங்கா இருந்த சீன். மற்றபடி சூப்பர், வேற எதுவுமே இல்ல. அதான் ஸ்டண்ட்டும் ரோப் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரோப் வந்துட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஒரு ஸ்டண்ட் கிளாஸ்லாம் போயிருக்கேன், பட் பேக் ஃபிளிப்பு பெருசாக நான் ப்ராக்டிஸ் பண்ணல. ஃப்ரண்ட் ஃபிளிப் தான் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஒரு கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபிளிப் பண்ணுறான்னா ரோப் போட்டால் கூட இல்லை ரோப் இல்லைனா கூட ஒரு எலிவேட்டட் இதில் வந்து நானே பண்ணிடுவேன் ஃப்ரண்ட் ஃபிளிப்பு. பேக் ஃபிளிப்பு நான் இன்னும் கற்றுக்கல, ஓரளவுக்கு ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருந்தேன். அவர் பேக் ஃபிளிப் பண்ணோடனே தூக்குறாங்க, அங்கே போய் பேக் ஃபிளிப் தெரிஞ்சாதான் நான் பண்ண முடியும், தெரியல. ஸோ அந்த இடத்துல போய் நின்று என்னடா பண்ணுறதுன்னு நானும் சுற்றிட்டு அப்புறமேட்டு ட்ரை பண்ணேன், அது வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்க வேற பிசிக்கலா சேலஞ்சிங்கா பண்ண அந்த சீன்ஸ் ஏதாவது தூக்கி இருக்காங்களா? இல்லன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி எல்லா சீன்ஸும் வச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே மேபி ஒன் சீன் நான் விட்டுருக்கலாம், பட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வச்சிட்டாங்க. சோ இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகேவா? ஆப்பு Yes. இந்த செக்மெண்ட் பேர் வந்து குட் ஆர் பேட். 2 பிளக் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, சோ ஓகே. நாங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க குட்னா குட்னு காமிக்கணும், ம். பேட்னா பேட்னு காமிக்கணும். Sure. பட் நீங்க சொல்ற பதில்ல வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பொய்யா தோணுச்சுன்னா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். சரி, சோ இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, தேங்க்யூ. குட் ஆர் பேட். ஆமா. ஓகேவா? ம். சோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆக்டரா வந்து நீங்க சூப்பர். ஆமா, ஒரு டான்சரா குட்டா பேடா? குட். குட் தானா? எந்த ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் வந்து எனக்கு அப்பா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்லாம் கிடையாது. எனக்கு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கிராஸ் பண்ணி ஆடிடுவேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நானும் கொஞ்சம் கிளாஸ் போயிருக்கேன் இல்லையா? கிளாசிக்கலா? கிளாசிக்கல் இல்ல, கிளாஸ் போயிருக்கேன் தான் போயிருக்காரு. சொன்னேன். அவன் Dance class கிளாஸ்ல சொன்னேன். கிளாசிக்கலோ அப்படின்னு. ஐயோ, கிளாசிக்கல் எனக்கு ஆசை. அது சின்ன வயசுல வந்து ஆஹா கேர்ள்ஸ் ஆடுறதுன்னு மாதிரி ஒரு ஃபீல் அப்போ இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்க்கும்போது ஐயோ அந்த மாதிரி ஒரு, ஏன்னா சின்ன வயசுல ஓகே கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி நான் 90s கிட் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு ஆஹா கிளாசிக்கல் கத்துருக்கலாம். இப்போ நடுவில் கூட மேபி நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் இதெல்லாம் கத்துக்கணும், கிளாசிக்கல் கூட கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பட் என்ன ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி? ஃப்ரீ ஸ்டைல் தான். அது வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்கறத ஆடுறது தான். மத்தபடி கொஞ்சம் குத்துனா கொஞ்சம் ஜாலியா, ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீடமா ஆடலாம். மீதி ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னதான் ஃப்ரீ ஸ்டைலா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. கை எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு சின்ன லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? நாங்களும் டான்சஸ் தான், எங்கள்கிட்ட சொல்லலாம். ஓகே, இல்ல அப்படி இல்ல. இப்போ ஹிப்ஹாப் போடுறோம்னா அதுக்கு ஒரு ஆமா, ஸ்டைல் இருக்கு, அது style அவ்வளவுதான் வரும். பட் குத்துனா எவ்வளவு வேணாலும் இறக்கி குத்தலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? சோ குத்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஜாலி, அதனால சொன்னேன். டான்ஸே கொஞ்சம் ஜாலி தான், பட் குத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா. எந்த டான்ஸ் கொஞ்சம் டஃப்? கிளாசிக்கல் ஆப்வியஸ்லி அது ரொம்ப ஷூவே போட்டு ஆடக்கூடாது இல்லையா? அது வந்துட்டு எனக்கு, நான் டான்ஸ் கத்துக்கும் போது கூட அவங்க டான்சர்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா பண்ணுவோம் ஆமா. இல்லையா? ஸோ அதுவே வந்துட்டு ஷூ போட்டு பண்ணக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ரூலாவே வச்சாங்க. பரதம்க்கு பரதம் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கிளாசிக்கல் ஆப்வியஸ்லி வெரி டஃப். ஓகே. அண்ட் சிங்கிங்ல நீங்க ஆஃப் கோர்ஸ் குட்னு எங்களுக்கு தெரியும். அப்படியா? நான் வந்துட்டு ஓகே, அதான் எனக்கு 3 கொடுத்தீங்கன்னா குட், பெஸ்ட், ஆவரேஜ்னா உனக்கு ஆரம்பிச்சிருக்கேன். okay. குட், ஓகே. குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குக்கிங்கா? குட் தான். குட்டா பண்ணுவீங்களா நல்லா? நல்லா இல்ல. அப்ப குட்ங்கிறீங்க? இல்ல நல்லானா நீங்க பட் என்ன, தெரியும் ஓரளவுக்கு. எனக்கு குக் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிடுவேன். ஓகே. என்னென்ன மாதிரி, என்ன உங்களோட சிக்னேச்சர் டிஷ்? நான் வந்து சிக்கன் இது குருமா பண்ணுவேன், தோசை எல்லாரும் பண்றதுதான். நான் வந்து பாஸ்தா நல்லா பண்ணுவேன். ஓ, இது sandwich ரெடிமேட் super ஆ பாஸ்தாவா? இல்ல, ஃபுல்லாவே? சரி ஓகே. இது ஒரு சின்ன, நான் வந்துட்டு ஒரு ஷாப் நடத்தினேன், ஒரு ஃபுட் இது. ஸோ அதனால அதுல வந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து குக்கிங், ஐஸ்கிரீம் பார்லர் ஒன்று வச்சிருந்தோம். ஸோ அதுல இருந்து வெறுமனே ஐஸ்கிரீம் மட்டும் வைக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு ப்ரோட்டீன் ஐஸ்கிரீமா நாங்க வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு வெறுமனே ஐஸ்கிரீம் வச்சா அது ஓடாதரான்னு சொல்லிட்டு சாண்ட்விச், வாஃபிள்ஸ் எல்லாத்தையும், ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே அது ஒரு சைட் பிசினஸா, சைடுல ஒரு பாசிவா ஓடட்டும், ஆக்டிங் இங்க ஓடட்டும். ஏன்னா எப்போலாம் நம்மள கூப்பிடுவாங்கங்கிறது தெரியாது இல்லையா? சோ அதனால ஒரு சைடுல ஒரு இன்கம் வச்சுக்கிறது பெட்டர்னால இப்பவும் ரன் ஆகுதா அந்த பிசினஸ்? நான் வெளில வந்துட்டேன், ஏன்னா அதுல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே. சோ என் ஃப்ரெண்டு மட்டும் தான் பாத்துக்கிறான். ஓகே. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல குட்டா பேடா? நான் சம்பாதிக்கிறதுல இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே, பேடு தான். ஓகே. ஓகே. சேமிக்கிறதுல, சம்பாதிக்கிறது, சேமிக்கிறதுல கண்டிப்பா குட் தான். ஏன்னா ரொம்ப பெருசாலாம் நான் செலவு பண்ண மாட்டேன், சேவ் தான் பண்ணுவேன். மேபி அதான் இப்போ ஏதாவது வாங்கணும்னா கூட சேவ் பண்ணி வாங்குறதா உண்டு. மற்றபடி இந்த இஎம்ஐலாம் அந்த ஐடியா கூட இல்லை. இஎம்ஐலே இன்கேஸ் வாங்குறதா கூட இஎம்ஐ போடுற அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு அந்த ஃபைனல் அமௌண்ட் வந்தால் தான் வாங்குவேனே தவிர நான் வாங்க மாட்டேன். அதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே. டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா? வெரி பெஸ்ட். அப்படியா? கண்டிப்பா வெரி வெரி குட்டா. ஆமா, நான் காலேஜ்ல காமிக்காதீங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். வெரி குட், பெஸ்ட் டிரைவர்னு சொல்லலாம். அப்படியா? நைஸ். லவ் பண்றதுல குட்டா பேடா? குட் தான். குட் தான் தெரியுது, கொஞ்சம் அந்த வெக்கம்லாம். ஓகே. ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுல குட்டா பேடா? ஃபேமிலி பாண்ட் வெரி குட். குட் தான். பயங்கர பிஸியா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா, ஏன்னா ஃபேமிலி தான் எல்லாம். சோ கண்டிப்பா ஆப்வியஸ்லி. ஓகே, சூப்பர். அண்ட் அதே மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்ல குட்டா பேடா? குட் தான். நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது, எந்த டிசிஷன் ஜெனரலா மேக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் கண்டிப்பா குட் தான். ஓகே. அதே மாதிரி இப்ப யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? அதுவும் குட் தான். நானும் நிறைய கொடுப்பேன். ஒரு டைம்ல எடுக்காத மாதிரி இருந்தேன், பட் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும், ஆஹா அவங்க கரெக்டா சொன்னாங்களேடா. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பேடா தான் இருந்தேன், இப்போ கண்டிப்பா ஓகே. ஃபிட்னஸ்ல வந்து நீங்க குட்டா பேடா? ஃபிட்னஸ் குட் தான். குட் தான்.
எப்படி என்ன மாதிரியான ஃபிட்னஸ் விஷயங்கள் எல்லாம் ஜங்க் எல்லாம் விட்டுருவீங்களா? ஆமா நான் சரி ஓகே நான் அப்புறம் காட்டுறேன் ஒன்னொன்னுக்கு ஒரு பேக் ஸ்டோரி எல்லாத்துக்கும் இருக்கு ஒண்ணு ஜிம்முக்கு எல்லாம் போய் ப்ராப்பரா ஆமா வொர்க் அவுட் கண்டிப்பா பண்றது. கண்டிப்பா ஒர்க் அவுட்லாம் அதே மாதிரி இப்ப ஸ்லீப் ரொட்டீன்ல ஸ்லீப் அது கொஞ்சம் பேட் தான். ஸ்லீப் கொஞ்சம் பேட் தான். இல்ல இப்போ நான் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். பட் வந்து இன் ஜென்ரல் வந்துட்டு ஒரு ஏன்னா வந்துட்டு ஜிம் போனோம்னா கண்டிப்பா ரிகவரி ரொம்ப அவசியம். என்ன எந்த அளவுக்கு நம்ம ஜிம் போறோமோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours தூக்கம் கண்டிப்பா தேவை. அது ஒழுங்கா இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ மோஸ்ட்லி நான் குட்டாக தான் இருப்பேன். பட் சில நேரம் வந்து படம் பார்க்கறது அது ரொம்ப ஈகராக போயிடும். சீரீஸோ ஏதாவது படம் அப்படியே வந்துட்டு ஓகேடா 3 மணிக்கு இதான்டா தூக்கம் வராது பெருசா. படம் பார்த்துட்டு ஸ்லீப் கேட்டுரும். ஸோ ஆப்வியஸ்லி தூக்கம் கேட்டு. பட் மோஸ்ட்லி குட் தான். ஓகே. அதே மாதிரி பஞ்சுவாலிட்டில நீங்க குட்டா பேடா? வெரி குட். பங்க்சுவலா இருப்பீங்களா? கண்டிப்பா. எங்க படத்திலேயே வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் முன்னாடி நான் வந்து போய் நின்றுவேன். ஏன்னா எங்க அப்பா திட்டி அசிங்கமா திட்டிவாரு இல்லைன்னா. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா பங்க்சுவலான ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் அப்பா. ஸோ அதனால வந்துட்டு டிலே ஏதாவது ஆச்சுன்னா நான் முன்னாடிலாம் ரொம்ப பேட், ரொம்ப 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 பேட். போனனாலே மறந்துடுவேன். போனோம் திட்டு வாங்கிட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு ஃபிலிம் நம்மளுக்குன்னு ஒருத்தங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு அது மாதிரிலாம் பண்ணா இருக்கிற அதனால கூட அவுட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு அது எந்த ரீசன் வச்சும் நான் வந்துட்டு எதுவும் சொல்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் பங்க்சுவலா வெரி பங்க்சுவல். நைஸ். டைரக்டரா குட்டா பேடா? பேட் தான். ட்ரை பண்ணிருக்கீங்களா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ஷன்? ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதான் ஒரு கான்செப்டா ஐடியாவா வச்சிருந்தேன். பட் ஒவ்வொருத்தங்க பண்றதை வச்சு இன்னும் நிறைய லேர்ன் பண்ணாதான் அது ரொம்ப பெரிய லேர்னிங் ப்ராசஸ். ஆக்டிங் வந்து அவர் டைரக்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் அதெல்லாம் ஓகே, கேமரா சென்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் அதை டைரக்ட் பண்றது வந்துட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏடியெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களே? ஒர்க் பண்ணேன். ஆனா வந்துட்டு கொஞ்சம் அதான் சொல்றேனே, அப்ப கூட என்னால வந்துட்டு ஒரு நல்ல டைரக்டர்னு என்னால சொல்லிக்க முடியாதுன்ற. எத்தனை படங்கள் ஏடியா ஒர்க் பண்ணிருப்பீங்க? ஒரு 10 படம் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். ரைட். அண்ட் ரைட்டரா குட்டா பேடா? ரைட்டரா வெரி பேட். ஏன்னா வந்துட்டு ரைட்டரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய படிக்கணும். ஸ்டோரி புக்ஸா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி படிக்கணும். நம்மளுக்கு அது இல்ல. ஸோ ரைட்டிங்க யோசிக்கவே கூடாது. ஓகே. சோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த க்ரூமிங் அதுல குட்டா பேடா? ஓகே குட்னே சொல்லலாம். நீங்க சொல்லிருங்க பேசாம. குட் குட் குட். எஸ் குட்டா. ஓகே தேங்க் யூ. சூப்பர். தேங்க் யூ. அற்புதமா வந்து பதில் சொன்னீங்க நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம். அண்ட் நம்ம தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படிப்பட்ட ஆக்டர்னா கொடுக்குற கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க டைரக்டருக்கு வந்துட்டு குட்னு ஆக்சுவலா சொல்ல மாட்டாங்க எந்த டைரக்டரும். ஷார்ட் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. அதே மாதிரி எந்தெந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை? எல்லா டைரக்டர்ஸும் தான். டாப் 5 சொல்லுங்க. டாப் 5 எனக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் இப்போ ஆப்வியஸ்லி பண்றது இல்லை. பட் ரொம்ப கம்மியாக தான் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவரோட படம்லாம் ரொம்ப பார்த்து எப்படா பண்றாரு. அண்ட் சங்கர் சாரும் ரொம்ப ஆசை. ஸோ அவரோட கேஸ்டிங் கால் வந்தோடனே குடுன்னு ஓட்டேன். ஆப்வியஸ்லி எல்லாம் மணிரத்னம் சார் எல்லா டேரக்டர்ஸும் தான். ஸோ ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் கத்துக்கலாம்னு தான். நம்ம ஃபியூச்சர்ல பெருசா டைரக்ஷன்லாம் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஆக்டிங்கும் அது யூஸ் ஆகும் டைரக்ஷன். ஸோ ஓகே. ஸோ தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை? மலையாளம் படம். ஆப்வியஸ்லி மலையாள படம்லாம் பார்க்கும்போது எனக்கு மலையாளம் வராது. அது கொஞ்சமா நானும் படம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேனே தவிர மலையாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மலையாளம் தெலுங்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.